தமுக்கு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வீரசிங்கம் பேசுகிறேன். ஊடகத்துறையில் கேமராமேனாகவும் யூடியூபராகவும் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய PR மோகன் அவர்களோட ஒரு சின்ன கலந்துரையாடல். வணக்கம் 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 வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு சார். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? இருக்கேன். ரொம்ப நாளாவது நம்ம சந்திச்சு அதை யூடியூப்பில் சந்திச்சிடலாம் அப்படின்னு ஒரு சின்ன இது சார். இப்போ நீங்கள் பல வருஷமாக இங்கே நீங்கள் இதில் இருக்கீங்க, ஊடகத்துறையில் இருக்கீங்க. நார்மல், அதாவது நீங்கள் அது கேமராமேனாக உதவியாளராக வந்துட்டு யுமேட்டிக்கு டேப்புலேருந்து நீங்கள் பல விதமான கேமராவை வந்து பயிற்சி எடுத்து வந்து கேமராமேனாக இருக்கீங்க. மக்கள் தொலைக்காட்சியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்படி பல்வேறு ஊடகத்தில் உங்களுக்கு வந்து அனுபவங்கள் நிறைய இருக்குது. இப்போ சமீபத்தில் நீங்கள் உங்களை நான் யூடியூபராகவும் பார்க்குறேன். நிறைய செய்திகள் உங்களுடைய சேனலை நான் பார்க்குறேன். உங்கள் சேனலுடைய சப்ஸ்கிரைபரும் நான். ரொம்ப நல்ல செய்திகளாக நீங்கள் தர்றீங்க. சமூக அக்கறை, சமூக சிந்தனை உங்ககிட்ட இருக்குது சார். அது நான் சமீப காலத்தில், அதாவது இந்த யூடியூப்னு ஒரு விஷயம் இப்போ என்னென்னா, ரீல்ஸு காலமாக மாறி போச்சு. இன்றைக்கி எல்லாத்துக்கும் ரீல்ஸு, அரசியலில் ரீல்ஸு, சட்டசபையில் ரீல்ஸு, ஆஃபீஸ் போனால் ரீல்ஸு, ரோட்டுக்கு வந்தால் ரீல்ஸு, இப்படி ரீல்ஸு வாழ்க்கையாக போச்சு. ரியல் வாழ்க்கையை எல்லாம் மறந்துட்டாங்க. இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அதாவது இந்த ரீல்ஸ் அண்ட் இந்த யூடியூப் இந்த மாதிரியான ஊடகத்தில் சம்பாதிக்கணும்னு ஏகப்பட்டது சம்பாதிக்கலாம். ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு சமூக நோக்கத்தோடு நீங்கள் செயல்படுறீங்க. அது சம்பந்தமான சில விஷயங்களை பேசலான்னு தான் நீங்கள் பேசணும். பொதுவாக இப்போ பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி ரீல்ஸு அந்த இதெல்லாம் வந்து இப்போ தான் சமீபமாக தான் ஒரு 4-5 வருஷமாக தான் போயிட்டுருக்கு. அதுக்கு 3 வருஷம் கூட வச்சுக்கோங்களேன். ஓகே. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யூடியூப் அப்படின்றது வந்து இங்கொன்று அங்கொன்றுமா தான் இருந்துச்சு பொதுவாக எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறமா அதனுடைய வளர்ச்சி வந்து நிறைய வந்துச்சு. அதாவது எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போட்டு யூடியூப் ஆரம்பிச்சு காசு வந்துடும், யூடியூப் ஆரம்பிச்சு காசு வந்துடும் அப்படி கிடையாது. யூடியூப்பில் வந்து அது ரொம்ப வீடியோஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கண்டென்ட் வந்து முக்கியமாக நல்ல நல்ல கண்டென்ட்டாக கொடுத்துருக்கணும். அதுதான் வந்து போயிட்டு இருக்கும். அதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலுமே இப்போ இருந்த நீங்கள் சொன்ன மாதிரி ரீல்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துக்கும் ரீல்ஸ்ன்றது ஒரு சாதாரண விஷயமாக போயிடுச்சு. அதை தாண்டி நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒரு வீடியோ கொடுக்குறோம். அந்த வீடியோ வந்து வந்து மக்கள் மத்தியில் போய் சேர்க்கணும். அதெல்லாம் யூடியூபோட ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன மாதிரியான விஷயத்தை கொடுக்க போகிறோம், அது ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயத்தை தரீங்களா, அல்லது சோஷியல் சம்மந்தப்பட்டது, செய்தி சம்மந்தப்பட்டது கொடுக்குறீங்களா, இப்படி பல்வேறு விதமான களங்கள் இருக்குது. அந்த களங்கள் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக வந்து மக்களுக்கான நல்ல செய்திகளையும் நல்ல ஒரு விடயங்களும் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ அந்த அடிப்படையில் தான் யூடியூப் போன்ற பல்வேறு விஷயத்தை நான் பண்ணிகிட்ருக்கேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நான் வந்து புரிஞ்சுக்கிட்ட விஷயம் இந்த ரீல்ஸ் அப்படின்னு சொல்லணும், இது வந்து அரசியல் மட்டுமே கிடையாது. நீங்கள் சொல்கிறது வந்து அரசியல் மட்டுமே கிடையாது. சில சினிமா சம்மந்தப்பட்ட திரைப்படத்துக்கும் அது வந்து பயன்படுது. இந்த படம் நல்லா இருக்கு, அந்த படம் நல்லா இல்லை, விமர்சனன்ற பேரில் வந்து அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது 2 விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ரீல்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து தேவை தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அது நான் சொல்ல வந்து வந்து ரீல்ஸு ரியல் அந்த கவனத்துக்கு நான் கொண்டு போகல. பொதுவாக ஒரு வீடியோ பண்ணுறோம், அந்த வீடியோவில் முக்கியமான பாயிண்ட் அது ஹெல்த்தியாக இருக்கலாம், அல்லது திரைப்பட சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், அல்லது என்ன சொல்கிறது ஒரு வணிகம் சார்ந்த விஷயமாக இருக்கலாம். இப்படி பல்வேறு விதமான விஷயங்கள். அதில் முக்கியமான சில விஷயத்தை குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு ஃபுல் வீடியோ பார்க்கணும்னு அவசியன்றது கிடையாது. அதனுடைய குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நாட்டு மட்டும் அந்த ரீல்ஸாக போட்டால் பரவாயில்ல. இதுதான் இந்த ஷார்ட்டினுடைய ஆரம்ப காலங்கள் அப்படி இருந்தது. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒருத்தருக்கு மேலே பழிய சொல்கிறதோ, இல்லை ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறதோ, ஒருத்தர் விஷயத்தை நம்ம பரிமாறிக்கொள்கிறதும், அல்லது ஒருத்தர் மேலே இன்னொருத்தர் வந்து அன்பை செலுத்துறதுக்கும், அல்லது கோவத்தை சொல்கிறதுக்கும், அல்லது அரசியல் ரீதியாக பல காரணங்கள் சொல்கிறதுக்கும் அது வந்து பயன்படுத்தப்பட்டது. இதுதான் வந்து பெரிய சிக்கலான விஷயம். நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்களும் வந்து அந்த யூடியூப் நமக்கும் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு ஷார்ட்ஸு நீங்கள் ஒரு வீடியோ போகிறதுக்கு ஒரு வியூஸுக்கும் ஷார்ட்ஸு போகிற வியூஸ்க்கும் அதிகமாக போகும். நிச்சயமாக வீடியோவில் இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கோம், இதில் நான் பேசுகிறதோ நீங்கள் சொல்கிற விஷயத்தை தூக்கி நீங்கள் என்ன ஒரு ஷார்ட் ஃபீடாக போட்டிங்கன்னா இதோடைய வியூஸ் அதிகமாக போவாங்க. ஏன்னா இப்போ மக்கள் வந்து சிந்தனை வந்து இம்மீடியட்டாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படிங்கிற பலன்னு சும்மா பார்ப்பாங்க, முக்கியமான செய்தி மட்டும் பார்க்கணும் அப்படின்ற விஷயம் தான் பண்ணிட்டு. அதான் பல்வேறு இடங்கள்லேருந்து தகவல்கள் மக்களை போய் சென்றடைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் அதில் வந்து அவங்களுக்கு அதில் எது பெட்டர், அதில் எது யார் வந்து சுருக்கமாக சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்று. அதே நேரத்தில் வந்து சீரழிவான ஒரு நிலையை நோக்கி போயிடக்கூடாதுங்கிறது நம்மளுடைய அது நம்ம கிட்ட தான் சார். அதான் நம்ம கிட்ட தான் இருக்கு. பொறுப்புன்ற வந்து இப்போ
மக்கள் கிட்ட தான் வந்து ஆக்கமும் இருக்கு, அழிவும் இருக்கு. நிச்சயமா. அதே சமயத்தில் பொறுப்பும் இருக்கு. அந்த பொறுப்பை தாண்டி இப்போ எனக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு. நான் ஒரு மீடியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஒரு யூடியூபாக பண்ணிட்டு இருக்கேன், நான் நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இதுதான் இந்த கண்டென்ட் தான் கொடுக்கணும், இந்த கண்டென்ட்டை கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பொறுப்பு இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அதை தாண்டி போகிறதா தான் அது வந்து வேறு மாதிரி விஷயமா போய் சேர்ந்தது மக்கள் மத்தியில். இதுதான் உண்மையான விஷயம். மகிழ்ச்சி சார். நம்ம இன்னொரு முறை வந்து நல்ல அருமையான ஒரு நேரத்தில் சந்திப்போம். இப்போ உங்களை சந்தித்து பேசுனதில் ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். வணக்கம்.